அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே பயங்கர பேனிக்கா இருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. என்னன்னா, எவ்வளோ பெரிய மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரத்த கடந்து வந்திருக்கு. ஜஸ்ட் 2013 சார்ட்ட ஓப்பன் பண்ணி பாருங்க. 2020 சார்ட்ட ஓப்பன் பண்ணி பாருங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவ இல்ல 2 இயர்ஸ்க்கு ஒன் டைம் இல்ல 3 இயர்ஸ்க்கு ஒன் டைம் மார்க்கெட் வந்து எங்க போய் நின்னுருக்கு மட்டும் பாருங்க. ஷார்ட் டெர்ம்ல ப்ராஃபிட் பண்றது வந்து அது வந்து ஒரு டெக்னிக் தான். ஓகே. அது தெரிஞ்சா எல்லா டைமும் ஷார்ட் டெர்ம்ல ப்ராஃபிட் கிடைக்காது. அத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆவணும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கவங்க தான் ஷார்ட் டெர்ம்ல நெறைய ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்குமே இத வந்து மேனிபுலேட் பண்ண முடியல. ஓரளவு தான் பண்ண முடியும். இப்ப பார்த்தாலுமே எஃப்ஐ வந்து அதிகமா வாங்குறாங்க. டிஏ வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ப்ராஃபிட் புக் பண்றாங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் நெறைய நடந்துகிட்டு இருக்கு. நெறைய ஸ்டாக்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்க ஸ்டேக்க வந்து மாத்திட்டு இருக்காங்க. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் ஐடி செக்டார் எல்லாமே கீழ போகுது. இது வந்து யுஎஸ் எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஏஐ அடாப்ஷன் வந்து வந்துச்சுன்னா நெறைய பிரச்சனைகள் வரும். ஏஐ ஆட்டோமேஷன்லாம் கரெக்ட்டா இருக்குமா? அந்த ஒரு ஃபியர் வருது. இது எல்லாமே ஆல்ரெடி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுதான். இதுக்காக மார்க்கெட் ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணிருக்கு. இப்ப புதுசா எகெயின் கிளப்பி அதாவது மார்க்கெட் வந்து மேல போகும்போது ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு நியூஸ் வேணும்ல, ஹாட் நியூஸ் கீழ இறக்குறதுக்கு. ஏன்னா நிப்டி வந்து 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல மேல போச்சுங்க. இப்ப கீழ இறக்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் வேணும். அதுக்காக இப்ப வந்து நிப்டி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி இது வந்து நமக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கணும். நான் அப்படிதான் பார்க்கிறேன். நீங்க வந்து சேவிங்ஸ் எப்படி பண்ணுவீங்க? ஒரு எஃப்டில போட்டு வைங்க. ஒரு வருஷம் டைம் குடுத்தா தான் உங்களுக்கு 7.5% என்னமோ கிடைக்கும். அதுக்கான டைம் அது குடுத்தா மட்டும் தான் ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு என்ன வரும்னு தெரியும். நல்ல ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை வேல்யூஷன்ல இருக்கும்போது நம்ம வாங்குறத விட நல்ல வேல்யூஷன்ல கிடைக்கும்போது வாங்காம இருக்கிறது நம்ம தப்பு தான். அதுக்கப்புறம் மேல போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க. அவங்கவங்க வியூல தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன தேவை அத மட்டும் பாருங்க. இப்ப ஐடிசி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஐடிசி வந்து ரூ. 600 இருக்கும்போது இன்னுமே மேல போகும் அப்படின்னு சொல்லுவோம். பட் கீழ வரும்போது ஐயோ இன்னுமே கீழ போயிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃபியருக்குள்ள தான் மார்க்கெட்ல சக்சஸ் ரேஷியோல இருக்கவங்க நெறைய இருக்காங்க. அதாவது பிக் இன்வெஸ்டர் நம்மளோட பயத்துக்குள்ள தான் இருக்காங்க. அந்த பயத்துல இருந்து வெளில வாங்க. அதுக்காக நான் வந்து பிடிச்சதெல்லாம் வாங்க சொல்லல. நல்ல ஸ்டாக்க நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்டாக்க நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். லாங் டெர்ம்ல அதுக்கு ஒரு டைம் குடுக்கணும். இன்னைக்கு வந்து நிப்டி வந்து 25,769ல இன்னுமே சுத்திட்டு தான் இருக்கு. பட் அந்த அளவு கேப் ஃபில்லிங்னா இங்க வரைக்கும் வரணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 25,200 வந்தா கூட ஓரளவு பட் அந்த அளவுக்குலாம் வருமான்லாம் தெரியாது. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு கீழ விடவும் மாட்டாங்க. ஏன்னா டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் சொல்றாங்க. ஆல்ரெடி இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிஏ இன்னொன்னு எஃப்ஏ வந்து என்னத்த பண்ணாங்க அவங்க டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்றதுக்கு? ஒண்ணுமே கிடையாது. அவங்க இனி வாங்க தான் வேணும். சோ இப்ப வந்து டிஏ விப்பாங்க, எஃப்ஏ வாங்குவாங்க. அந்த மாரி தான் சினாரியோ போகுது. ஏன்னா நெறைய யாராச்சும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தா மட்டும் தானே அவங்க டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுவாங்க. லாபம் யாருக்குமே இல்ல. நம்ம குரூப்ல யார்ட்டாச்சும் இருக்கா? நம்ம டெலகிராம் குரூப்ல. அப்படி நம்மளே கேட்டு பார்த்துக்கணும். இதெல்லாம் ஹியூமன் மென்டாலிட்டி. அப்ப லாபம் பார்த்தவங்க யாரு? இப்ப வந்து யாராச்சும் வாங்கணும், யாராச்சும் விக்கணும். அந்த மாரி சிச்சுவேஷன் தான். அப்ப எஃப்ஏ வாங்குவாங்க, டிஏ விப்பாங்க. அந்த மாரி தான் போயிட்டு இருக்கும். பட் இப்பயுமே கன்சல்டேஷன் போகும். மேபி மேல போகும், கீழ போகும். இந்த ஒரு ஆட்டம் இருக்க தான் செய்யும் எப்பயுமே மார்க்கெட்ல. இது எப்பயுமே தேவை. அப்பதான் மார்க்கெட்ல வந்து பணம் பண்ண முடியும். ஓகே. மார்க்கெட் வந்து ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தா யாருமே பணம் பண்ண முடியாது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து பேங்க் நிப்டி சார்ட். பேங்க் நிப்டியுமே ஆல் டைம் ஹை போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன்ல தான் இருக்கு. இது நார்மல் தாங்க. ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேல ஏறின மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகுறது நார்மல். ஓகே. இப்போ வந்து எஃப்ஐ வந்து ஒரு பக்கம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இது இப்படியே நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ ஆச்சுன்னா அப்போ எஃப்ஐ வந்து ஸ்ட்ராங்கா உள்ள வர்றாங்கன்னு அர்த்தம். பட் அவ்வளவு தூரம் வருவாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ பிப்ரவரில பாத்தீங்கன்னா இவங்க தான் ஹையஸ்டா வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம டிஏ வந்து கொஞ்சம் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ப்ராஃபிட் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க நேத்து கூட லைட்டா வித்துருக்காங்க. யுஎஸ் டாலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 96.5ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே பாசிட்டிவ் தான். நமக்குமே ஓரளவு ஓகே தான். இது 92.5 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 90.7ல சுத்திட்டு இருக்கு. ஓகே தான். நமக்கு வந்து டெலகிராம் சேனல் இருக்கு, குரூப் இருக்கு. ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோல காமிக்கிறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஓகே. இதுல காமிக்கிற சார்ட்டோ எதுவுமே நம்ம வந்து எஜுகேஷன் மட்டும் தான் சொல்றோம். நம்ம நான் வந்து செபில பதிவு பெற்ற பினான்சியல் அட்வைசர் கிடையாது. கோஃபோர்ஜ் இதுதான் மெயினான நியூஸ். ஐடி ஸ்டாக் எல்லாம் என்ன ரீசன்க்காக கீழ போகுதுன்னா, ஆக்சுவலா நான் வந்து ஜெனரிக்கா சொல்லிடுறேன். இவங்க வந்து இப்ப கோஃபோர்ஜ் வந்து இன்னைக்குமே 6, 7% கீழ போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏஐ வந்து அடாப்ஷன் பண்றாங்க. அவங்க வந்து இவங்க பிளாட்ஃபார்ம் இப்போ 10 பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 10 பேர் இருக்காங்க. அங்க வந்து ஏஐ ஒரு இன்ஜினியரை வச்சாங்கன்னா, அவங்க பார்க்க வேண்டிய வேலையை வந்து இவர் வந்து ஏஐ வச்சு முடிச்சு விட்டுருவாரு 10 பேர் வேலையை. அந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி நிறைய டைம் பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே. யூஎஸ்ல எல்லாம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது இப்ப என்ன பிரச்சனைனா இது வந்து
எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது? ஷார்ட் டெர்ம்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஏன்னா, ஏஐ வந்து இமிடியேட்டா எல்லாத்தையுமே டெர்மினேட் பண்ணாங்கன்னா, அப்போ நெறைய பிரச்சனைகள் வரும்ல கம்பெனிஸ்ல. அது இன்னொன்னு, இந்த ஏஐ வந்து பெர்ஃபெக்ட்டா இல்லன்னா என்ன பண்றது? அப்படின்னு ஒரு ஃபியர் வருது. இதெல்லாமே இன்வெஸ்டர் வந்து பேனிக் ஆகும். அதாவது கம்பெனில என்னதான் நடந்தாலும், இப்ப ஒரு இந்த இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிருவோம். ஒரு ஸ்டாக் ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி வந்து வாங்க போறாங்கன்னா, அப்ப அங்க கொஞ்சம் அமௌண்ட் போகும். அப்ப வந்து அங்க ஒரு பேனிக் வரும். சோ இன்வெஸ்டர் வந்து பேனிக் ஆகுறாங்க. அவ்வளவுதான் ரீசன். பட் இதுல வந்து பாசிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே நம்மளோட நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வேலை போக சான்ஸ் இருக்கு. அது வந்து பயங்கரமான நெகட்டிவ். அப்படி போச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்ம எக்கனாமியே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக தான் சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்னா ஹையர் மார்ஜின் கிடைக்கும். அதாவது எம்ப்ளாயி காஸ்ட் நிறைய கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஏஐ வந்து கரெக்டா பண்ணும். ஹியூமன் எரர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், நிறையவே கம்மி பண்ணலாம். ப்ராஜெக்ட் டெலிவரி நிறையவே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பில்லிங் நிறைய கிடைக்கும். சாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஏஐ போயிடுச்சு, நீ போயிட்டீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து அது சாஸ்னா உங்களுக்கு தெரியும்ல, லாங் டேர்ம்ல பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி அது வந்து நல்லா கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு வந்து அதாவது நம்ம நியூஜனா இருக்கட்டும் எல்லா ஸ்டாக்குமே கீழே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு செக்டார் ஸ்லோ டவுன் ஆகி பயங்கரமா கீழே போனா எல்லா ஸ்டாக்குமே அதை பார்த்துட்டு கீழே போகும். ஓகே நீயும் கீழே போற நானும் வர்றேன், அந்த மாதிரி அவ்வளவுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி வந்து இப்போ டிசிஎஸ் எல்லாம் அவ்வளவு தூரம் கீழே போயிருக்கு. நம்ம குரூப்ல நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க தான் யோசிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. நியூஜென் சாஃப்ட்வேர் இந்த கம்பெனி வந்து நம்ம குரூப்ல நிறைய பேர் வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்குமே நான் வாட்ஸ்அப் சாரி நியூஜென் டெலகிராம் சேனல்ல பார்த்தேன். நிறைய பேர் வந்து அவங்க போஸ்ட் பண்றாங்க அவங்க என்ன பண்ணியிருக்குதுன்னு. இவங்க வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஆக்சுவலா நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. நேத்து வந்த ஆர்டர் இதெல்லாம் ஒரு பிப்ரவரி 4 வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு யுஏஇ கவர்மெண்ட் இருந்து. எவ்வளவுன்னா 12 கோடி. ஓகே அதுக்கப்புறம் இது வந்து 3 இயர்ஸ் லைசன்ஸ், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட் இதெல்லாமே சேர்த்து இவங்க கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு இவங்களுக்கு வந்து ஒரு பேக் யுஏஇ கவர்மெண்ட் இருந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நேத்து வந்து இந்தியா சவுதி அரேபியா பேங்க்ஸ் இருந்து இதெல்லாமே டிலேட் ஆர்டர்னு சொல்றாங்க. இதெல்லாம் முன்னாடியே வர வேண்டியது டிலே ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஐயா இதெல்லாம் முன்னாடியே வந்துருச்சுன்னா நாங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம். ஓகே சோ இது ஆர்டர் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் பேங்க் டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ல ஒரு 16 கோடி கிடைச்சிருக்கு. 5 வருஷ கான்ட்ராக்ட்ங்கிறாங்க. அதுக்கப்புறம் சவுதி பப்ளிக் செக்டார் பேங்க் அது வந்து 2 வருஷத்துக்கு கிடைச்சிருக்கு 38 கோடி. இது ரெண்டுமே சேர்த்து 55 கோடி கிடைச்சிருக்குங்கிறாங்க. இதெல்லாமே இதெல்லாம் நல்ல ஆர்டர் தான். பட் இதுக்கெல்லாம் ரியாக்டே ஆகல. என்ன நேத்துமே என்னாச்சு இன்னைக்குமே என்ன ஆயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா ஐடி செக்டார்லாம் கீழே இறங்குது, ஏஐ அடாப்ஷன் வரப்போகுது, அதுல நிறைய பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிறாங்க. இதெல்லாம் நியூஸ் தான். நியூஸ் பேசிஸ்ல பாத்துங்க. நியூஸ் பேஸ்ல இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அதனால என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேற ஆர்டர் கிடைச்சிருக்கு. யூகே கிளைண்ட் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அதுவுமே இவங்களுக்கு வந்து நேத்து கிடைச்சிருக்கு. 3 இயர்ஸ் சாஸ் வித் பிளஸ் கிளவுட் கான்ட்ராக்ட். இதோட வேல்யூ எனக்கு தெரியல. இதுவுமே ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ ஐடி செக்டார் வந்து வீக், இன்னமே வீக்கா தான் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா செல் பண்ணிட்டு இருக்கதா. ஓகே மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்களோட ஸ்டேக் இதெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இங்கே அங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் வந்து எல்லா ஐடி ஸ்டாக்லயும் பிளே ஆகுதுன்னு நினைக்கிறேன். வேல்யூவேஷன் கரெக்ஷன் ஆகுது, அது நார்மல் தான். இந்த ஸ்டாக் எல்லாம் எங்க இருந்த ஸ்டாக் 400 ரூபாய் அது பக்கத்துல இருந்து எங்க வரைக்கும் போயிருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு போயிட்டு அப்போ சின்ன ஒரு கரெக்ஷன் தான் இருக்கு. பட் இது சின்ன கரெக்ஷன்ல பெரிய கரெக்ஷன். இன்னொன்னு இவங்க ரிசல்ட் நல்லா கொடுக்கல, அதான் உண்மை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம எல்லாம் லாங் டேர்முக்காக வச்சுட்டு இருக்கோம். பாலி மெடிக்யூர் இதுவுமே நம்ம லாங் டேர்முக்காக வச்சுட்டு இருக்கோம். மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சப்ளையர் இந்தியாவில் வந்து பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படின்னா இவங்க தான். இவங்களுக்கு வந்து ரெவன்யூ கைடன்ஸ் கட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனில இருந்து ரெவன்யூ கைடன்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணிருக்காங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்துடலாம். 20% ரெவன்யூ கைடன்ஸ் முன்னாடி இருந்ததை 15 to 16% தான் வரும் அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன்னா இவங்களுக்கு வந்து குளோபல் எக்ஸ்போர்ட் வந்து 70% ரெவன்யூ அங்க இருந்து தான் எதிர்பார்க்கறாங்க குளோபல்ல இருந்து. பட் அதுல வந்து இப்ப இருக்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதுல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து ரெவன்யூ கட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் இவங்க டார்கெட் பண்ற மார்க்கெட்லாம் யூரோப்பு, யுஎஸ்ஏ, லத்தீன் அமெரிக்கா. இப்ப இதெல்லாம் வந்து ஓரளவு சால்வ் ஆயிருச்சு. பட் இது எல்லாமே சால்வ் ஆனாலும் இமிடியேட்டா இது எஃபெக்ட் ஆகுமானா இவங்க வந்து டெலிவரி கொடுக்கணும், இதெல்லாம் வரணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். பட் இதெல்லாமே இப்போ வந்து நல்ல ஒரு அதாவது யுஎஸ்ஏ நல்ல டீல் போயிருச்சு, யூரோப் கிட்டையும் நல்ல டீல் போயிருச்சு, அதுக்கப்புறம் அமெரிக்கா இதெல்லாமே நல்ல ஒரு டீல் போயிருக்கு. பட் அதெல்லாமே கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே எவ்ரி இயர் வந்து இது இவங்களுக்கு கொடுக்குறாங்களா டார்கெட் மார்க்கெட்ஸ், அதோட சேர்த்து இவங்க இப்போ 10 ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னா அதோட சேர்த்து 2 to 3 ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் ஆட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க.
இப்ப நம்ம மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கோம். பக்கத்து இல்ல டீ கடை வச்சிருக்கோம். டீ கடையில நம்ம வாங்குறோம். ஏதாச்சும் டீ வாங்குறோம். பட் அது இல்லாம அடிஷனலா வேற வைக்கிறாங்கல்ல. சிப்ஸா இருக்கட்டும். அந்த மாரி அடிஷனலா வைக்கிறாங்கல்ல. அந்த மாரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் தான் இந்த கம்பெனிக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு நல்லா பாசிட்டிவ் தான் இருக்கும். பிரைஸ் வந்து நல்லா கீழ இறங்கிட்டு இருக்கு. ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இல்ல. இன்னொன்னு கைடன்ஸ் கட் வந்து இப்ப குடுத்தது இந்த இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. இன்னொன்னு கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க. 500 crore ஓகே. இதோட டார்கெட் வந்து 18 to 24 மந்த்ஸ் டைம்ல இவங்க பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பிளான்ட் வந்து எங்கங்க ஃபரிதாபாத், ஜெய்ப்பூர், ஹரித்வார் இந்த 3 லொகேஷன்ல இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. இந்த அளவுக்கு இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னா ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். பட் கரண்ட் சிச்சுவேஷன் வீக்கா தான் இருக்கு. ஏன்னா 500 கோடி ஒரு இடத்துல போகுது. அதுவும் இந்த டைம்க்குள்ள போகுது அப்படிங்கும்போது இவங்க இன்வெஸ்டர் வந்து கொஞ்சம் பேனிக் ஆவாங்க. ஓகே. கொஞ்ச நாள் வந்து இது எப்படி ஆகும்னு தெரியாது. இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா வருமா இல்லையா? இதுக்குள்ள இருக்க இன் அண்ட் அவுட் அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னொன்னு மேஜர் அக்விசிஷன் இவங்க பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. நெதர்லாண்ட் அக்விசிஷன் வந்து பென்டாகேர் குரூப் அவங்கள்ட்ட பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இது வந்து ஆல்ரெடி வந்தது 3 செப்டம்பர் 2025 188 கோடி. இதெல்லாம் இப்ப எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாமே ஆல்ரெடி போட்டதுதான். பட் அந்த அமௌண்ட் எல்லாம் எப்ப போகும்? இமிடியேட்டா அந்த கேஷ் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் அக்வஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு என்ன சொல்ல ஒரு டீல் மாதிரி போடுவாங்க. இந்த டைம்க்குள்ள அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் இன்சைடர். அது வந்து நான் சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதெல்லாமே நடக்கிற டைம்ல நம்ம உள்ள என்டர் ஆயிருக்கும். அது நம்ம பேட் லக் அவ்வளவுதான். சோ இந்த அளவுக்கு இவங்க வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் அக்வசிஷன் இன்னொன்னு இத்தாலியிலயும் அக்வசிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரு 324 கோடி வேல்யூ. ஓகே. இந்த அளவுக்கு டீல் ஸ்டேக் வந்து 100% இதுல வந்து 90% அக்வசிஷன் 2030ல 10% அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு இவங்க பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துங்க. பட் ஷார்ட் டேர்ம்ல ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு இவங்க பண்ணும்போது இவங்க ஃபோக்கஸ் கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக சான்ஸ் இருக்குன்னு தெரியல. இது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது வந்து அனலிஸ்டா அதான் ப்ரெடிக்ட் பண்ணி இந்த அளவுக்கு சொல்றாங்க கைடன்ஸ் கட்டி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு ரீசன் தான் யாரும் பேனிக் ஆக வேணாம். அதான் சொல்ல வரேன். அதானி பவர் இந்த கம்பெனில இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இவங்க வந்து அதானிக் அட்டாமிக் எனர்ஜி அதுல வந்து இவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அதானி பவர் கூட. ஸோ இதனால இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி செக்டார்லயும் இவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. நியூக்ளியர் எனர்ஜி செக்டார் வந்துச்சுன்னா லாங் டேர்ம்ல வந்து சீப் பவர் கிடைக்கும். கார்பன் ஃப்ரீ எனர்ஜி கிடைக்க சான்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் பிரியாரிட்டி ஓகே இப்படி வந்துச்சுன்னா பிரியாரிட்டி கவர்மெண்ட் நல்லா கொடுக்க சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு நியூக்ளியர் எக்ஸ்பான்ஷன் பவர் எக்ஸ்பான்ஷன்னால இந்தியாலே ஒரு பிக்கெஸ்ட் பிளேயரா வர சான்ஸ் இருக்கு அதானி பவர். ஓகே. இது வந்து அதானி குழுமம் அதானி குரூப் ஒரு பெரிய குரூப். இந்த பிரைஸ் வந்து 140 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க வந்து இப்போ ரேஷியோ 1:10 என்னமோ ஒரு ரேஷியோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி வந்து பிரைஸ் வந்து வேறையா இருந்தது. நான் ரீசெண்டா செக் பண்ணும்போது ரீசெண்ட் இல்ல 1 மந்த் 2 மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுமே அப்டேட் பண்ணோம். 140 ரூபாயில இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே ஒரு ஹை போயிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு தான் இருக்கு. இப்போ ஓரளவு மிடில்ல நிக்குதுன்னு நினைக்கிறேன். பிஹெச்இஎல்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா இவங்க வந்து இவங்க கவர்மெண்ட் வந்து ஒரு 5% ஸ்டேக் வந்து ஓஎஃப்எஸ்எஸ் அப்படின்னா ஆஃபர் ஃபார் சேல் இது வந்து செல் பண்றாங்க. பொதுவா வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் டீல் இந்த மாதிரி ஆஃபர் ஃபார் சேல் ஓஎஃப்எஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இவங்க வந்து பப்ளிக்கிட்ட கொடுக்குறாங்க. இது வந்து அனலிஸ்ட் டேர்ம்ல வந்து இது பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து விற்கும் போது வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது யூஸ்வலி அது வந்து பாசிட்டிவா தான் மார்க்கெட் எடுத்துக்கிறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. 260 ரூபாயில கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. இந்த அளவுக்கு வேற எல்லா ஸ்டாக்கும் கீழே போயிட்டு இருக்கு. ஐடி செக்டர் ஒஸ்ட்னா ஒஸ்ட் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. பட் நாளைக்கு நாளான்னைக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 300 ரூபா போயிட்டு இப்போ வந்து 260 ரூபாய் இருக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஹெச்பிஎல் இன்ஜினியரிங்ல இருந்து ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கு. இருந்தாலும் இது வந்து நல்லா ரியாக்ட் ஆகல. நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க. 960 ரூபாய்க்கு போயிட்டு இப்போ வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. என்ன ரீசன்னா இதெல்லாமே முன்னாடியே ரியாக்ட் ஆயிருச்சோ அப்படின்னு ஒரு இந்த கம்பெனி அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நல்ல ஃபேண்டாஸ்டிக்கான ரிசல்ட் கொடுத்த கம்பெனில இதுவும் ஒண்ணு. பட் பிரைஸ் வந்து கீழே தான் இருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து 800 crore கவான்ஸ் ஆர்டர் வந்து கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்குங்கிறாங்க. லொகோமேட்டிவ் ஒர்க்ஸ் அதாவது பனாரஸ் லொகோமேட்டிவ் ஒர்க்ஸ் பிஎல்டபிள்யூன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நல்ல நியூஸ். மேபி இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு இன்சைடர் வந்து முன்னாடியே முடிச்சிட்டாங்களான்னு தெரியல டீல. உள்ள இருக்க பிரைஸ் வச்சு சொல்றேன். தெரியலங்க. இதெல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் தான் பண்ண முடியும். ப்ரிடிக்ட் கூட இல்ல. நம்மளோட ஒப்பீனியன் தான். உள்ள இருக்கவங்க தான் தெரியும். மாஸ்டர் தான் உள்ள இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாருமே பேனிக் ஆக வேணாம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நானுமே அப்படிதான் இருக்கேன். பேனிக்குங்கிறது வரத நம்ம வந்து பயந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆயிட்டோம்னு வைங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். மார்க்கெட் விட்டு நிறைய பேர் வெளியே தான் போறாங்க. போகாம இருங்க. பொறுமை இருந்தா மட்டும் தான் நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும். நன்றி.